வணக்கம் நண்பர்களே. என்னென்றால் ரீல்ஸ் போட முடியல. ஏன்டா நெட்டே ப்ராப்ளம். இங்கே என்னைக்கு இந்த ரீசார்ஜ் வேலை கூட்டினாங்களோ ஸோ வாங்க டீ சாப்பிடலாம். நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ரீசார்ஜ் வேலை என்னைக்கு கூட்டினாங்களோ அன்னிலிருந்து நெட்டும் சரியா வேலை செய்யறதில்ல. அதனால ரீல்ஸு சரியாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தால் எதுவுமே போட முடியல. வெளியில் உட்காந்து போடலாம், ஆனால் வெளியில் லைட்டு இல்லை, சுவிட்சு போர்டு இல்லை. சுவிட்சு ப்ளக்கு மாட்டுறதுக்கு இருந்தால் தான் போர்டில் அது லைட்டாக போட முடியும். அந்த ப்ளக்கு மாட்டுறதுக்கு போர்டு இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டி கிடக்கேன். நேற்று கடைக்கு போனோம், சென்னை முதல். இங்கே தாங்க குக்கர் 4 நாளைக்கு முதல் சுட்டுது, அப்படியே தீயா எரியுது. இப்போ சென்னை சூப்பர் மால் அப்படின்றது ஒரு கடையை போட்டிருக்காங்க. என்ன ஆண்டாலும் நம்ம தமிழ்நாடு கணக்காக வராது எந்த கடையும். நம்ம தமிழ்நாடு அடிச்சுக்கிடவே முடியாது. தமிழ்நாடு தான். கவுண்டரு என்னமோ தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அந்த கடையில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி கவுண்டர் ரெண்டாக அமைச்சிருக்காங்க. நானும் 2 சேலை எடுத்துகிட்டு வந்தேன். 300 ரூபாய்க்கு 2 சேலை. டெய்லி யூஸ்க்கு ஆயிக்கிறமேட்டு. நம்ம எங்கேயும் பெருசாக போகிறதில்ல, எங்கேயும் போக முடியாது. ஹாஸ்பிட்டல் வீடு இதே இடையே கிடக்க போகிறோம். ஸோ அதுக்கு எதுக்கு ஆடம்பரம் சேலையை போட வைக்க? எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படி சேலையெல்லாம். வேலைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுது, எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுது. இப்போ எல்லாம் பூரா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆயுத பூஜை வந்துக்கிட்டு இருக்கு. சிலையை உட்கார வச்சுருக்காங்க நவராத்திரிக்கு. 9 நாள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீடு வாசலில் பெருக்காமல் உட்காந்துருக்கோம். போய் ஹாஸ்பிட்டலே சுத்தம் பண்ணிட்டு லீவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு புரியல ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்றே எனக்கே புரியல. ஒரே யோசனையாக இருக்கு. என்னடா இது ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு பெரிய யோசனையில் உட்காந்துருக்கேன். என்னதான் நம்ம ஓடி வேலை செஞ்சாலும் இந்த பணன்றது ஒரு ரூபா நம்மகிட்ட நினச்சி நிற்க மாட்டுது. வேலை செஞ்சும் ஒரு வேலைக்கு ஆகலை. குழப்பமாகவே இருக்கு இந்த ஒரு வாழ்க்கை. ஓவரான குழப்பமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆளுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக நிறையாவே இருக்குது. அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை அந்த கடவுளை எழுதி வச்சுட்டாரு முதல்ல. அவர் எழுதிட்டாரு.
நம்ம ஆளை வச்சுட்ருக்கோம். ஆளை வச்சுக்கிட்டு இருக்கோம். கஷ்டம்தான். நம்ம உட்காந்து சாப்பிட்ற வயசுல இவ்வளோ வேலை ஓடி ஓடி செய்யணும்னா கஷ்டம்தானே ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் வளர்க்க நினைக்கிறேன், பாத்திரம் வளர்க்காம இருந்துச்சு. கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே அனுபவிக்கல. சம்பாரி சாப்பிடு. ஆனால் ஒரு ஆள் சுயநலவாதியா இருக்காங்க இந்த ஆம்பளை. எல்லாத்தையும் பெரும்பாலும் எல்லாத்தையும் சொல்ல வரல, சாரி. ஸோ ஒரு சில பேர்த்த சொல்கிறேன். ஒரு சில பேர் சுயநலவாதியாக இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னே ஒன்றுமே புரியல. ஸோ வீட்டில் இருக்கிற மனைவியிலே யோசிச்சு பார்க்கணும். அடுத்த வீட்டிலேருந்து வந்தானே அவங்களுக்கு எதிரி கிடையாது. அது எதிரி இல்லையே. அப்போ உங்கள் அக்கா தங்கச்சி அப்படி அடுத்த வீட்டுக்கு போகிறாங்களே, அவங்க அப்படி நடத்தினா என்ன யோசிப்பீங்க? அது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைதான் அப்படின்னு நடத்திக்கணும். யாருண்டாலும் அவள் அடுத்த வீட்டுக்குள்ள இல்லை, அடுத்த வீட்டுலேருந்து தானே வந்திருக்காண்ட. எவ்வளோ கஷ்டத்தையும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது. அது நடந்துட்டு இருந்தது. ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு சித்திரவதை, அப்படி ஒரு கொடுமையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான். இப்போ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அது மரண வேதனை ஃப்ரெண்ட்ஸ், மரண வேதனை. அது என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு வருது. ஒரு பெண்கள் வேற மாதிரி முடிவு எடுத்து தற்கொலைக்கு முயற்சிலாம் பண்றாங்க. ஆமா, இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருந்தா யாருமே அப்படித்தான் நான் யோசிச்சு செய்வாங்க. யாருமே நம்மளுக்கு யோசிச்சிருக்கா இல்லை. நம்மளை பற்றி யோசிக்கிறதே ஆள் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு சில பேர் அப்படித்தான் முடிவு எடுப்பாங்க. அது கோலத்தனம் யோசிப்பேனா. கோலத்தனம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எத்தனையோ வட்ட முயற்சி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படிலாம் கோலத்தனத்தில் இருக்கக்கூடாது. ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், யோசிக்கிறது. ஏன்னா ஆனால் லேட் ஆகிடுது. அங்கே அவனுக்கு கத்துறாங்க கிடக்காருங்க மெடிக்கல்காரங்க. வெறும் பருப்பு, உப்பு பருப்பு வச்சுருக்கோம். டிஃபன்லாம் அடைச்சிக்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவோம்.
அவங்க 2 சப்பாத்தி இது கொண்டு வருவாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சோறு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அங்கே இருந்தால் எனக்கு எந்த வேதனையும் இல்லை. எந்த யோசனையும் வராது. நான் பாட்டுக்கு சிரிச்சு பேசி போல கடத்திட்டு வருவேன். வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு பைத்தியம் முடிச்சுக்கிட்டு பைத்தியம் தான் பிடிக்குது. என்ன சொல்றது தெரியல. உப்பு பருப்பு உப்பு பருப்பு கொஞ்சம் உப்பு போடும். அப்போ தான் உப்பு போட்டால் நல்லா இருக்கும். உப்பு பருப்பு வெப்பல் ஒரு ஓவராக வெப்பல் ஃப்ரெண்ட்ஸுங்க. கொஞ்சம் போடணும். இதே குழம்பு தான் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கிறது. அது சூடு பண்ணிக்கிறீங்க சாப்பிட்டு நம்ம கிளம்புறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு ஜாலி டே. ஸோ எனக்கு எல்லா டே ஒர்க்கிங் டே. நாட் இஸ் த ஜாலி டே மை லைஃப், only working day. அப்படி சரி வாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்தா இப்படியே பொழுது வரும். அப்போ அங்கே போய் திட்டு வாங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.